வெல்கம் டு ஆல். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.13. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் குவாட்ரிக் ஈக்குவேஷன். ஒன்றுக்கு நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கேட்டிருக்காங்க. நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? b² - 4ac. அந்த டெல்டா டிஸ்கிரிமினேட் கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன வேல்யூ வருது அதை வச்சு நம்ம சொல்லலாம். நேச்சர் ஆஃப் ரூட்ஸுங்கிறது ஈக்குவல் டு 0னா ரியல் அண்ட் ஈக்குவல், கிரேட்டர் தேன் 0னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல், லெஸ் தேன் 0னா நோ ரியல் ரூட்ஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 15x² plus 11x plus 2 is equal to 0. Delta is equal to minus b plus or minus square root of minus b எல்லாம் தேவையில்லை. நமக்கு என்ன தேவை? நமக்கு டெல்டாங்கிறது b² - 4ac மட்டும்தான். நம்ம சால்வ் பண்ணுறது ஃபுல் ஈக்குவேஷனு. b² 11² - 4 into a into c. அப்போ என்ன வருது? 121 minus 4 15s are 60, 16 into 120. Answer 1 வருது, which is greater than 0. Therefore, இது என்ன தேவை நமக்கு? நேச்சர் ஆஃப் ரூட் என்னது நமக்கு? greater than 0னா real and equal. The roots are real, unequal. கிளியருங்களா? ஏன்னா greater than 0 அப்போ real unequal. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்கிறாங்க? x² - x - 1 equal to 0. டெல்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி. ஒரு இடம் ஃபார்மிங் எழுதிக்கிறவங்களுக்கு தெரியுதுக்கு. டெல்டா இஸ் ஈக்குவல் டு b² - 4ac தான் டெல்டா. சரிங்களா? b² - 1² b² - 4 into a into c. அப்போ என்ன வரும்? -1² 1 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ டெல்டா கிரேட்டர் தேன் 0. ஏன்னா 5 வந்துருக்குது, கிரேட்டர் தேன் 0. அப்போ என்ன வரும் நமக்கு? அதே தான், ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு அன்ஈக்குவல். ஓகே, தேர்ட் கொஸ்டின் √2t² - 3t plus 3 √2 equal to 0. Delta is equal to b² - 3² b² - 4 into a √2 into c 3 √2. Delta is equal to -3² 9 ஆகி போயிடும். minus √2 into √2 2 2 3s are 6 6 4s are 24. √2 into √2 2 2 3s are 6 6 4s are 24. அப்போ என்ன நமக்கு நெகட்டிவ் என்ன கிடைக்கு? நெகட்டிவ் 15ங்களா 24. சரிங்களா? அப்போ என்ன நமக்கு? டெல்டா லெஸ் தேன் 0. அப்போ என்ன இருக்கும்? the roots are no real roots. இதான் ரூட்ஸ் ஆர் எழுதுறத விட இமேஜினரி எழுதுறது போல நம்ம no real roots. no real roots. கிளியருங்களா? ஓகே, அடுத்தது ஃபோர்த் ஒன்று (9y² - 6 √2y plus 2 is equal to 0. Delta is equal to b² - 6 √2² b² - 4 into a into c. அப்போ இது ஸ்கொயர் பண்ணோம்னா மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். 36 into 2 72 minus 4 2s are 8 8 9s are 72 is equal to 0. அப்போ டெல்டா ஈக்குவல் டு 0ங்கிறப்ப ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ரியல் அண்ட் ஈக்குவல். கிளியருங்களா? ஃபிஃப்த் கொஸ்டின் 9a² b² x minus 24 abcdx plus 16 c² d² is equal to 0. Delta is equal to b², இது ஃபுல்லாக b, minus 24 abcd, இது ஃபுல்லாக b, b² minus 4ac minus 4 into a 9a² b² into c 16 c² d². இப்போ என்ன வரும்? 24 ஸ்கொயர் பண்ணோம்னா கிடைக்கும் 576ங்களா?
576 minus plus மாறிடும் a square b square c square d square minus இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 4 9s are 36 36 into 16 36 into 16 6 மீதி 3 18 21 36 6 7 5 576 576 a square b square c square d square ரெண்டும் ஒரு ஈக்குவலாக தான் இருக்குது 0. அப்போ டெல்டா ஈக்குவல் டு 0ங்கிறதுனால ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் k ஃபார் விச் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ரியல் அண்ட் ஈக்குவலுக்கு என்ன கண்டிஷனு? டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0. அதான் நமக்கு என்னது ரியல் அண்ட் ஈக்குவலுக்கான கண்டிஷன். First question, 5k minus 6 into x square plus 2kx plus 1 equal to 0. A value 5k minus 6, B value 2k, C value 1. அப்போ real and equal நால delta is equal to 0ங்களா? அப்போ B square minus 4AC is equal to 0. B 2k the whole square minus 4 into A 5k minus 6 into C 1 is equal to 0. 2k square பண்ணா 4k square minus 4 உள்ள மட்டியான minus 4 into 1 minus 4 minus 4 உள்ள மட்டிலே பண்ணா minus 20k minus minus plus 24 equal to 0. அப்போ throughout 4 டிவைட் பண்ணிக்கலாமா? k square minus 5k plus 6 is equal to 0. மட்டிலே பண்ணா plus 6 add பண்ணா minus 5 minus 2 minus 3ங்களா? plus 6 minus 5 minus 2 minus 3 மட்டிலே பண்ணா plus add பண்ணா minus 1 1 தான் இருக்குது. அப்போ k minus 2 into k minus 3 is equal to 0. k minus 2 equal to 0. k minus 3 is equal to 0. k is equal to 2 or k is equal to 3. k 2 இருந்தாலும் சரி 3 இருந்தாலும் சரி இந்த ஈக்குவேஷனில் டெல்டா என்ன கிடைக்கும்? நமக்கு 0 கிடைக்கும். கிளியருங்களா? செகண்ட் கொஸ்டின், kx square plus 6k plus 2 into x plus 16 is equal to 0. சரிங்களா? இப்போ ஒரு ஏங்கிறது k, bங்கிறது 6k plus 2, cங்கிறது 16. ரியல் அண்ட் ஈக்குவல் டெல்டா ஈக்குவல் டு 0. தட் மீன்ஸ் b square minus 4ac is equal to 0. b square 6k plus 2 the whole square minus 4 into a k into c value 16 is equal to 0. a plus b whole square, a square plus b square plus 2ab, 2 2s are 4, 4 6 are 24k minus multiply பண்ணா 4 into 16 64k is equal to 0. 36k square 64ல 24 போயிடுச்சுன்னா 40ங்களா? minus 40k 64 சரியா போச்சுங்க plus 4 is equal to 0. throughout 4 ஆல் டிவைட் பண்ணோம்னா 9k square minus 10k plus 1 is equal to 0. multiply பண்ணா plus 9 add பண்ணா minus 10. 1 9 சார் minus 1 minus 9 multiply பண்ணா plus 9 add பண்ணா minus 10. மறுபடியும் 9 இருக்குது by 9 by 9 minus 1 by 9 minus 1. அப்போ என்ன வரும்? 9k minus 1 into k minus 1 is equal to 0. 9k minus 1 equal to 0, k minus 1 equal to 0. 9k is equal to 1, k is equal to 1 by 9. இது ஒரு ஆன்சர். k is equal to 1. இது ஒரு ஆன்சர். கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். If the roots of a minus b into x square plus b minus c into x plus c minus a equal to 0. இதனுடைய ரூட்ஸ் ரியல் அண்ட் ஈக்குவல். ரியல் அண்ட் ஈக்குவல் நமக்கு என்னது? del is equal to 0. Prove that b, a, c are in arithmetic progression. b, a, c arithmetic progression என்ன அர்த்தம்? ஒன்னா a minus b is equal to c minus a prove பண்ணணும். second term minus first term equal to third term minus second term. AP னா காமன் டிஃபரன்ஸ் சேமா இருக்கணும் இல்லைங்க? a minus b is equal to c minus a போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா எதை ப்ரூவ் பண்ணணும்?
2b is equal to second term bங்களா நம்ம ஏபிக்கு என்ன கண்டிஷனு காமன் டிஃபரன்ஸ் சேமா இருக்கணும் இல்லைனா 2 term second term is equal to sum of first and 3 term ஈக்குவலா இருக்கும் அதாவது 2a is equal to b plus c இப்படின்னு கிடைக்கணும் இது ரெண்டுல எதை நம்ம ப்ரூவ் பண்ணாலுமே BACR இன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் ப்ரூவ் பண்ண மாதிரி அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க டெல்டா ஈக்குவல் டு 0 ஈக்குவேஷன் என்னது a minus b into x square plus b minus c into x plus c minus a is equal to 0 delta is equal to 0 ஏன்னா என்ன கொடுத்திருக்காங்க ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் அப்ப b square minus 4ac is equal to 0 இங்க abc இருக்கு இங்க abc இந்த கம்பேர் பண்ண குழப்பிக்காம இருக்கிறதுக்காக இங்க வேணா கேப் லெட்டர் பயன்படுத்திக்கலாம் b square minus 4ac is equal to 0 b square அப்ப என்ன வரும் b minus c the whole square minus 4 into a minus b into c minus a is equal to 0 a minus b whole square a square plus b square minus 2ab minus 4 into இதை இன்ட்டு பண்ணிக்கலாமா a வால் இன்ட்டு பண்ணா ac minus a square minus bc into plus ab is equal to 0 b square plus c square minus 2bc minus 4ac plus 4a square plus 4bc minus 4ab is equal to 0 இதை கேன்சல் ஆமான்னு பாருங்க minus 4ac இல்லை எல்லாமே என்ன இருக்கு நமக்கு a plus b plus c whole square கன்வெர்ட் பண்ணலாம் இங்க 4a square இருக்குங்களா அது முன்னாடி எழுதிக்கலாம் 4a square plus b square plus c square ab term இருக்கிற மாதிரி இந்த டைம் சேமா இருக்கு bc இங்க பாருங்க minus 2bc plus 4bc அப்ப plus 2bc வந்துருமா இப்ப என்ன வரும் minus 4ab வச்சுக்கலாம் minus 2bc plus 4bc plus 2bc minus 4ac is equal to 0 நம்ம என்ன பண்ணுவோம் a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca ஃபார்மட்ல எழுதி a plus b plus c whole square கன்வெர்ட் பண்ண போறோம் இத என்ன பண்ணலாம் 2a the whole square plus b square plus c square எதை நம்ம சைன் மாத்தணும் கம்பேர் பண்ணுங்க ab ட்டு மைனஸா இருக்குது bc ட்டு மைனஸா இருக்குது இப்ப b க்கு மட்டும் மைனஸ் போட்டோம்னா இல்ல bc இது ரெண்டுக்கும் மைனஸ் போட்டோம்னு வெச்சுக்கோங்க இதை மல்டிப்ளை பண்றப்ப மைனஸ் வந்துரும் இதை மல்டிப்ளை பண்றப்ப மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும் அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்க நமக்கு மைனஸ் கிடைச்சிரும் அப்ப b க்கு மைனஸ் c க்கு மைனஸ் போடுங்க மைனஸ் b மைனஸ் c அப்ப என்ன நமக்கு பிளஸ் 2 into 2a into minus b plus 2 into minus b into minus c plus 2 into minus c into 2a is equal to 0 செக் பண்ணி பாருங்க நான் எது a b c ன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அதை வச்சு 2ab 2bc 2ca போட்டிருக்கேன் கரெக்டானு செக் பண்ணி பாருங்க மைனஸ் 4ab வந்துருச்சு இங்க பிளஸ் 2bc வந்துருச்சு இங்க மைனஸ் 4ac வந்துருச்சு கரெக்ட்டுங்களா இப்போ என்ன போட்டுக்கலாம் 2a minus b minus c the whole square is equal to 0 அந்த ஸ்கொயர் இங்க போனா மறுபடியும் ஸ்கொயர் ரூட்டா மாறும் 0 ஸ்கொயர் ரூட் 0 தான் வரும் 2a minus b minus c is equal to 0 இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் மாறிக்குமா அப்ப 2a is equal to b plus c வந்துச்சுங்களா 2a equal to b plus c அப்ப என்ன அர்த்தம் இது ஃபர்ஸ்ட் டேர்ம் இது செகண்ட் டேர்ம் இது தேர்ட் டேர்ம் ஏபில பொறுத்த வரைக்கும் இப்ப பாருங்களேன் a, b, c இது AP ன்னு வெச்சுக்கங்களேன் 2b is equal to a plus c ன்னு சொல்லுவோம் 2 times second term sum of first and 3 term இப்படி சொல்லுவோம் சரிங்களா இங்க என்ன இருக்கு 2a equal to b plus c னா b first term a second term c second third term அப்ப therefore b, a, c are in AP கிளியருங்களா இது ABC னா அப்ப நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம் BACR in AP ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா if AB and AB are real then show that roots of the equation root வந்து real and unequal ன்னு ஷோ பண்ண சொல்றாங்க real and unequal அப்ப என்ன வரும் நமக்கு delta value greater than 0 ன்னு ப்ரூவ் பண்ணனும் சரிங்களா அப்ப A ங்கிறது என்னது
a is equal to a minus b, bங்கிறது minus 6 into a plus b, cங்கிறது minus 9 into a minus b. நான் கேப்ஸ் யூஸ் பண்ணணும், ஆல்ரெடி இங்கே ஏபி ஸ்மால் லெட்டர் பயன்படுத்தியிருக்கிறாங்க, குழப்பாமலுக்காக கேபிட்டல் ஏபிசி பயன்படுத்திருக்கிறோம். அப்போ என்ன வரும் நமக்கு, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கண்டுபிடிக்கணும். இதோட வேல்யூவை நம்ம கிரேட்டர் than 0 அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா இதை ப்ரூவ் பண்ண மாதிரி. அப்போ டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 6 into a plus b the whole square minus 4 into a minus b into c minus 9 into a minus b. இது ஸ்கொயர் பண்ணோம்னா மைனஸ் 6 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும், 36ங்களா. a plus b whole square, a square plus b square plus 2ab minus into minus plus 4 9s are 36 into a minus b into a minus b whole square. தேர்ட் சொல்ல மல்டிப்ளை பண்ணலாங்களா. 36a square plus 36b square plus 72ab plus இங்கே என்ன இருக்கும், a minus whole square, a square plus b square minus 2ab எழுதிட்டு எழுதலாம். a square plus b square minus 2ab. தேர்ட் சொல்ல மல்டிப்ளை பண்ணிடலாமா. 36a square 36b square plus 72ab plus 36a square plus 36b square minus 72ab. இப்போ என்ன நமக்கு plus 70ab minus 70 கேன்சல். அப்போ 36a square 36a square 72a square plus 72b square. 72 காமன் எடுத்துட்டேன் அப்படின்னா a square plus b square which is always greater than 0. ஏன் அப்படி சொல்ல முடியும் அப்படின்னா ஏபி ரியல் நம்பர்னு கொடுத்துட்டாங்க, அது ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம். அப்போ நான் ஸ்கொயர் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ளஸ் ஆயிரும், பிஏ ஸ்கொயர் பண்ணும்போது கண்டிப்பாக நேரும் ப்ளஸ் ஆயிரும். சொல்ல புரிஞ்சுங்களா. அப்போ இதோட டோட்டல் வேல்யூ ஆல்வேஸ் பாசிட்டிவ், சரிங்களா. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, இது ரெண்டையும் ஆட் பண்ணி 72 மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு 0 அதிகமாக தான் இருக்கும். அப்போ என்ன சொல்லிக்கலாம், நமக்கு ரியல் அண்டு அன்ஈக்குவல், சரிங்களா. இப்போ என்ன மென்ஷன் பண்ணிக்கலாம், therefore roots are real and unequal, சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை ஏவும் பிஎஸ் 0 வரக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ரியல் நம்பர்னா 0 வரைக்கும் வாய்ப்பு இருக்குங்களா. ஏஓ பிஓ ஏதோ 0 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுல ஏதோ ஒன்று 0னாலும் ஓவரால் ப்ளஸ் கிடைக்கும் நமக்கு. ரெண்டுமே 0 இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் 0 கிடைக்கும். ரெண்டுமே 0 இருந்துச்சுன்னா இங்கேயும் 0 ஆகி போயிடும். அப்போ அது எக்ஸ் ஸ்கொயர் டேர்மும் இருக்காது, அப்போ அது குவாட்ரிக் ஈக்குவேஷன் கிடையாது. நான் சொல்ற புரிஞ்சுங்களா. அப்போ ஏபி ரியல் நம்பர்னா இது குவாட்ரிக் ஈக்குவேஷனுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இது வேலை என்ன கிடைக்கும், நமக்கு கிரேட்டர் தென் 0 தான் கிடைக்கும். அதனால ரியல் அண்ட் அன்ஈக்குவல். கிளியருங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல், என்ன சொல்லியிருக்காங்க, ரியல் அண்டு ஈக்குவல், அப்போ டெல்டா வேல்யூ 0ன்னு எடுத்துக்கலாம். இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரி, ஏ என்ன வரும் நமக்கு இதில், ஏ இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி, பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி, சி இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி. டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0ங்களா, ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸுங்கனால. அப்போ b square minus 4ac is equal to 0. b square என்னது, b square minus 4ac, b square minus 2 a square minus bc, b க்கு whole square minus 4 into a, c square minus ab into c, b square minus ac is equal to 0. இப்போ ஸ்கொயர் பண்ணலாமா, மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ஆயிருங்களா. 4 into a minus b whole square, a square plus b square minus 2abc minus 4 into c square மல்டிப்ளை பண்ணலாம், அப்புறம் மைனஸ் சேபிள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். c square மல்டிப்ளை பண்ணால் b square c square minus ac cube minus ab cube plus a square bc is equal to 0. இங்கே 4 இன்ட்டு பண்ணிக்கலாம், இங்கே மைனஸ் 4 இன்ட்டு பண்ணிக்கலாம். 4a power 4 plus 4b square c square minus 8a square bc minus 4b square c square plus
4ac cube plus 4ab cube minus 4a square bc is equal to 0. இதை கேன்சல் ஆகுதுங்களா? b square c square plus 4b square c square minus 4 plus b square c cancel. 4a power 4 plus 4ab cube plus 4ac cube minus 8a square bc minus 4a square bc. எப்படி படிக்கலாம்? minus 12a square bc is equal to 0. throughout என்ன பண்ணிக்கலாம்? 4a வெளியே எடுத்துலாமா? throughout 4a வெளியே எடுத்துட்டு அப்படின்னா a cube plus b cube plus c cube minus 3abc is equal to 0. இதுவும் 0 இருக்கலாம், இதுவும் 0 இருக்கலாம். அப்ப என்ன நமக்கு ஒன்னா 4a equal to 0 or a cube plus b cube plus c cube minus 3abc is equal to 0 இருக்கலாம். இங்க 4a equal to 0 னா a is equal to 0 இருக்கலாம். or இதுல மைனஸ் 3 பிளஸ் மாறிடுங்களா? அப்ப a cube plus b cube plus c cube is equal to 3abc. இதான் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கிளியருங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சம் டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.